வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. இந்த பதிவு வந்துட்டு நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்களுக்கு தான் இந்த பதிவு. நம்ம நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். இந்த டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம படத்தோட ப்ரொடியூசருங்க சில பேர் வந்துட்டு சோபா, கட்டில், அந்த பிரம்மாண்டமான பொருட்களெல்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இந்த 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவர்களுக்கு முடியும் வரை 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவர்களுக்கு. இது வந்து நம்ம உலகை வெல்லவா படத்தில் முதல் ஆவணப்படமாக இருக்குது. கவனமாக கேளுங்க. 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவங்களுக்கு முதல் ஆவணப்படம். நம்ம உலகை வெல்லவா படத்தில் இது முதல் ஆவணப்படமாக இருக்குது. இந்த ஆவணப்படத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் ஆஃபீஸ். ஓகேவா? அந்த 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவர்களுக்கு அந்த ஆவணப்படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் எடுத்திருக்கேன். அந்த 10 பார்வையற்றவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் இந்த ஆஃபீஸுக்கு கொடுங்க. ஓகேவா? தேவையில்லாத செலவெல்லாம் வந்துட்டு இந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படத்துக்கு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டைரக்டர் ஆஃபீஸில் வந்து தேவையில்லாத செலவுகள் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு தேவையில்லாத செலவுகள், பிரம்மாண்ட செலவுகள் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போது இந்த டைரக்டர் ஆஃபீஸில் வந்து பார்வையற்றவங்க வந்துட்டு கூட இருக்க போகிறாங்க. அந்த பார்வையற்றவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும், அந்த பார்வையற்றவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதை மட்டுமே கொடுங்க. பார்வையற்றவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் சொல்கிறேன். இது வந்து கிச்சன். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ வாங்க. இது வந்து கிச்சன். ஓகேவா? 10 பார்வையற்றவங்களுக்கு இந்த இந்த 10 பார்வையற்றோர் இல்லம் 100 நாட்கள் உணவு விருந்து. இந்த 100 நாட்கள் உணவு விருந்துக்கு இந்த 10 பார்வையற்றவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? அப்போ வந்துட்டு 10 பார்வையற்றவங்களுக்கு சமைக்கிற பொருள் எல்லாம் வேணும். இது கிச்சன் ரூம். சமைக்கிற பொருள் எல்லாம் வேணும். இந்த கிச்சன் ரூமில் சமைக்கிற பொருள் அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு எவ்வளோ பொருட்கள் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க, நம்ம படத்தோட ப்ரொடியூசருங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம இங்கே வந்து பார்வையற்றவங்க இருக்காங்க, வரப்போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்வையற்றவங்க ஒருத்தர் 2 பேர் 10 பேர் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்வையற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சோபா, கட்டில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓகேவா? பார்வையற்றவங்க வந்துட்டு தரையில் படுக்காமல் அவங்க நிம்மதியாக சின்னதாக ஒரு கட்டில் மேலே படுக்கணும். அப்போது 2 அடி அகலம், ஒரு 6 அடி நீட் பெட்டு. 2 அடி அகலம், 6 அடி நீட் பெட்டு. இந்த மாதிரி பெட்டுங்க வாங்கி கொடுங்க. அப்போ வந்து ஒரு 7-8 பெட்டுங்க நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கவனமாக கேளுங்க. எனக்கு வேஸ்ட்டு செலவு பண்ணுறது பிடிக்காது. தேவையில்லாமல் ஒரு பிரம்மாண்ட செலவு பண்ணுறது பிடிக்காது. நம்ம பார்வையற்றவங்களுக்கு இந்த டைரக்டர் ஆஃபீஸில் ஒரு 5-6 பார்வையற்றவங்க 10 பார்வையற்றவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பார்வையற்றவங்களுக்கு என்ன வேணும்? சோபா கட்டில் வேணும். சோபா கட்டிலெல்லாம் வேணாம். ஒரு 7-8 பெட்டு வாங்கி கொடுங்க. கட்டில் பெட்டு ஒரு 2 அடி அகலம், ஒரு 6 அடி நீட்டில் ஒரு 7-8 பெட்டு, கட்டில் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஓகேவா? கரெக்டாக இருக்கும். பார்வையற்றவங்க வந்து தரையில் படுக்காமல் அவங்க பெட்டில் படுத்துக்குவாங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த ரூமில் படுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ஹால்லையும் அவங்க இருந்துக்கலாம். இந்த ஹால்லையும் பெட்டு ஒரு 4-5 பெட்டு போடலாம். இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, இங்கேயும் ஒரு 2-3 பெட்டு போடலாம். பார்வையற்றவங்களுக்கு தேவையானதை மட்டுமே இந்த 100 நாட்கள் உணவு விருந்தில் பார்வையற்றவங்களுக்கு தேவையானதை மட்டுமே பண்ணுவோம். தேவையில்லாத ஒரு செலவெல்லாம் பண்ணாதீங்க. தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒரு மினி பட்ஜெட்டில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படத்தை வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்குள்ளேயே எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுங்கள். நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து அந்த பட்ஜெட்குள்ளேயே ஒர்க் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கட்லு, பீரோ, சோபா செட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லாத பொருள். இந்த பார்வையற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க லெட்டின் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு அந்த பக்கெட்டி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கி கொடுங்க. பாய், தலகாணி, பெட்டு, கட்டில் அந்த மாதிரியெல்லாம் பார்வையற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சோபா, கட்டிலெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த கிச்சன் ரூமில் என்ன இருந்தால் 10 பார்வையற்றவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இந்த கிச்சன் ரூமில் என்ன இருந்தால் கரெக்டாக இருக்குமோ, உணவு பொருட்கள், அந்த சமைக்கிறதுக்கு உண்டான பண்ட பாத்திரங்கள் என்ன இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஓகேவா? தேவையில்லாத செலவெல்லாம் வந்து இந்த டைரக்டர் ஆஃபீஸில் டைரக்டர் ஏஎம் சந்துரு
உலகை வெல்லவா மூவி. உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஏஎம் சந்துரு. ஆஃபீஸில் தேவையில்லாத செலவு எதுவுமே பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் ஒரு 10 சேர் உட்கார்ற மாதிரி. இப்போ நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனால் உட்காருவோம்ல, இப்போ மேரேஜுக்கெல்லாம் போனால் நார்மலாக சேரில் உட்காருவோம்ல, அந்த மாதிரி சேருங்க வந்து ஒரு 10 சேர் வாங்கி கொடுங்க. நம்ம ஆஃபீஸுக்கு 10 சேர் வாங்கி கொடுக்கலாம், 15 சேர் வாங்கி கொடுக்கலாம். அந்த 10-15 சேர் வந்துட்டு ஏன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஏன் வாங்கி கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னால், தேவைப்படும் போது அந்த சேர் போட்டுக்கலாம், தேவையில்லாத டைமில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அது ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கும். அப்போது அந்த பார்வையற்றவங்க வந்துட்டு இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு உள்ளே வெளியே போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் முழுக்க 100% பார்வையற்றவங்களுக்கு தேவையானதை மட்டுமே இந்த உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஆஃபீஸில் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவு இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு ஆஃபீஸுக்கு வேண்டாம். மறுபடியும் கேளுங்க, உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க வந்துட்டு பார்வையற்றவங்க நிம்மதியாக தூங்கிறதுக்கு, நிம்மதியாக உட்கார்றதுக்கு இதுக்கு சேர் வாங்கித்தாங்க. பெட்டு அவங்க வந்து ஒரு 2 அடி அகலம், ஒரு 6 அடி நீட்டில் பெட்டு வாங்கி கொடுங்க. ஒரு 10-15 சேர் வாங்கி கொடுங்க. கிச்சன் ரூமுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள், அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு சமைக்கிறதுக்கு பண்ட பாத்திரங்களெல்லாம் வாங்கி கொடுங்க. ஓகேவா? ரிப்பீட்டாக சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி சந்துரு சார், நான் வந்துட்டு சோஃபா கட்டிலெல்லாம் நம்ம டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் சோஃபா கட்டில் யாருமே வாங்கி கொடுக்காதீங்க. டைரக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு இடம் கிடையாது. இந்த உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஏஎம் சந்துருடைய டைரக்டர் ஆஃபீஸ் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸ் கிடையாது. முழுக்க பார்வையற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் இங்கே அதிகமாக வந்துட்டு பயன்படுத்துவேன். அதனால் இந்த டைரக்டர் ஆஃபீஸில் ஒரு சோஃபா கட்டில் கூட இருக்கக்கூடாது. அப்படியே சோஃபா கட்டில் உள்ளே வந்தாலும் நாங்கள் தூக்கி வெளியே போட்டுருவோம். ஏன்னா அந்த சோஃபா கட்டில் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 பார்வையற்றவர்கள் உட்காருவாங்க, நிற்பாங்க. அவங்களுக்கு வசதியாக இருக்கும் நடக்க கொள்ள. அந்த சோஃபா கட்டில் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இடம் அடிச்சிக்கும். தேவையில்லாமல் வெட்டி பந்தா எதுக்கு? நம்ம பார்வையற்றவங்களுக்காக 100 நாட்கள் உணவு விருந்து வைக்க போகிறோம். அப்போது அந்த 100 நாட்கள் உணவு விருந்தில் 10 பார்வையற்றவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்க போகிறோம். அந்த 10 பார்வையற்றவர்கள் வந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டோம், நிம்மதியாக அவங்களுடைய பெட்டில் படுத்து தூங்கட்டும், நிம்மதியாக இங்கே இருக்கிற இடத்துல நிம்மதியாக இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கும் போயிட்டு வரட்டும். அந்த சோஃபா கட்டிலெல்லாம் போட்டால் இடைஞ்சல் ஆகிடும். தேவையில்லாமல் வெட்டி பந்தா வேண்டாம். உலகை வெல்லவா மூவி டைரக்டர் ஏஎம் சந்துரு ஆஃபீஸ்க்கு சோஃபா கட்டில் கண்டிப்பாக வேண்டாம். அப்படி கொடுத்தாலும் தூக்கி வெளியே போட்டுருவோம். ஏன்னா அதுக்குண்டான இடம் இதுக்குள்ளே இல்லை. சின்ன ஆஃபீஸ். 10 பார்வையற்றோருக்கு 100 நாட்கள் உணவு விருந்து செய்கிற மாதிரி, ஒரு ஆவணப்படத்தை எடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். ஒரு நடிகர் நம்மளுக்கு சவால் விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம பெரிய ஆஃபீஸ் கோடம்பாக்கம் ஏரியாவில் நம்ம போடலாம். ஒரு பெரிய நடிகர் சவால் விட்ட பிறகு அது என்ன சவால்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த சவால் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம உலகை வெல்லவா படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இது கண்டென்ட்டாக இருக்குது. டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே சவால் விடுறாரு. அந்த சவாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நடிகர் சவால் விடுறாரு. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு இந்த உலகை வெல்லவா படத்தில் ஒரு 4-5 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுறாரு. அந்த 4-5 டாக்குமெண்ட்ரி மூவியில் ஒன்று தான் இப்போ வந்து 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவர்களுக்கு அது வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நடிகர் நம்மளுக்கு சவால் விட்டுட்டாருன்னு சொன்னால் இந்த 10 பார்வையற்றவங்கன்றது இன்னும் ஒரு 10 பார்வையற்றவங்களாக மாறி 20 பார்வையற்றவர்களுக்கு 100 நாள் உணவு விருந்து வைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம ஒரு நடிகர் சவால் விட்டார்னா கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு 100 நாட்கள் உணவு விருந்து 20 பார்வையாற்றவர்களுக்குன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் சவால் விடுறேன். இதுதான் படத்தில் வந்து நம்ம உலகை வெல்லவா படத்தில் ஃபஸ்ட்டு சீனாக இருக்குது. சவால் கேட்டுக்காங்க. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம ராகவா லாரன்ஸ் சார் விட்டு நான் கட்டு. ஏன்னா ராகவா லாரன்ஸ் சார் வந்துட்டு மைண்டில் நான் பெருசாக வச்சுருக்கேன். நடமாடும் தெய்வம் ராகவா லாரன்ஸ் சார். முதல்லேருந்து அந்த சவால் வர்றேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம்,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ராகவா லாரன்ஸ் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ராகவா லாரன்ஸ் சார், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? பார்வையற்றவர்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்திற்காகவும். இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 யூனியன்களுக்கும் உலகை வெல்லவா மூவி 2 படத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும். நம்ம உலகை வெல்லவா மூவி பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம். இந்த படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், ராகவா லாரன்ஸ் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டுருக்கேன். இந்த சவாலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நடிகர் நம்மளுக்கு சவால் விடுவாங்க, ஏதோ ஒரு சின்ன நடிகர் நம்மளுக்கு சவால் விடுவாங்க. அந்த நடிகர் எப்படி சவால் விடுவாங்கன்னு சொன்னால், சந்துரு டைரக்டர், நீ முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு நான் இந்த படத்தில் 1 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், இல்லை 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லுவார். கண்டிப்பாக அது நடக்கும். அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம், பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்குது. இது டைரக்டர் ஆஃபீஸ், உலகை வெல்லவா மூவி படத்தோட டைரக்டர் ஆஃபீஸ் இது. ஓகேவா? அந்த ஒரு நடிகரோட சவாலுக்காக தான் இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு வெயிட்டிங்கில் இருக்கேன். அந்த ஒரு நடிகர் யார்? எனக்கு இந்த டைரக்டர் ஏஎம் சந்துருவுக்கு சவால் விட போகிற அந்த ஒரு நடிகர் யார்? பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அந்த ஒரு நடிகரோட சவால் வந்து சின்ன விஷயந்தான். சந்துரு டைரக்டர் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக நான் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் சவால் விடலாம். இல்லை இன்னொரு சவால் இருக்குது. சந்துரு டைரக்டர் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வர சொல்லுங்கள், அதுக்கு பிறகு இந்த படத்தில் 1 நாள் இல்லை 10 நாள் கூட சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சவால் விடலாம். இந்த படத்தினுடைய கண்டென்ட் ஃபஸ்ட்டு சீன்லேயே வரப்போகுது. இந்த படத்தினுடைய கதை கருவிலேயே ஒரு முக்கியமான ஒரு கரு சவால். நான் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் சவால் பெறேன், எனக்கு ஒரு நடிகர் சவால் பெறாங்க. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த படத்துக்குள்ளேயே ஒரு 6-7 டாக்குமெண்ட்ரி மூவி இருக்குது. அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தான் 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவர்களுக்கு. அதுக்குண்டான ஒரு 10 பார்வையற்றவங்க வந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். 100 நாட்கள் உணவு விருந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிக்க போகிறோம். பார்வையற்றவங்க வந்துட்டு தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கோம், எந்த மாதிரி பார்வையற்றவங்கெல்லாம் வந்துட்டு இந்த 100 நாட்கள் உணவு விருந்தில் கலந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையற்றவங்களை சில பேர் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு.